ஃப்ரெண்ட்ஸ் வாங்க மா இலை தோரணம் நிலவாசலில் எப்படி கட்டலான்றதை இந்த வீடியோவில் பார்க்கலாம். நார்மலாக நம்ம மா இலையை வந்து அழகாக அப்படி அந்த ஹோல் போட்டு நம்ம தொங்க விடுவோம். அந்த மாதிரி இல்லாமல் இந்த ஐடியா ஃபாலோ பண்ணி செய்யுங்க, சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. மா இலை ஒரு இலையை எடுத்து அந்த காம்போட நான் 2 பக்கமும் அழகாக சிஸ்ஸர் வச்சு கட் பண்ணிவிடுங்க. கட் பண்ணதை அழகாக இந்த மாதிரி அதை அப்படியே அழகாக மடக்கி இப்படி கொண்டு வந்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு டிசைன் கிடைக்கும். காம்பு கொஞ்சம் பெருசாக இருக்குன்றதுனால நான் சிஸ்ஸர் வச்சு கட் பண்ணிவிட்டு அந்த ஹோல்லே திருப்பி மடக்கி விட்டுடுறேன். வீட்டில் செவ்வந்தி பூ இருந்துச்சு, நீங்கள் பட்டன் ரோஸ் வச்சு செய்யும் போதும் அழகாக இருக்கும். நான் இன்றைக்கி செவ்வந்தி பூ வச்சு தான் செய்ய போகிறேன். செவ்வந்தி பூவை அதை நடுவில் விட்டுட்டு அந்த அழகாக அந்த ஹோலில் இந்த காம்பையும் மடக்கி சொருவிட்டு ஸ்டாப்லர் வச்சு பின் அடிச்சிடலாம். இந்த மாதிரி நிறையா செஞ்சிடுங்க. நிலவாசலில் 11, 21, 27 அந்த மாதிரி ஒற்றைப்படையில் வர்ற மாதிரி தான் நம்ம மா இலை கட்டணும். இந்த மாதிரி அழகாக ஒரு வெள்ளை நூலில் கோர்த்து வாசலில் தொங்க விடும் போது பார்க்க அழகாக இருக்கும், லக்ஷ்மி கடாட்சமாக இருக்கும் வீடு. நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அனைவருக்கும் இனிய உழவர் திருநாள் நல்வாழ்த்துக்கள்.